ஹே ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பாண்டா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் நம்மளோட சர்வைவல் சீரீஸை. ஸோ வந்துட்டு நான் போன வீடியோவில் மேன்ஷனில் வந்துட்டு செத்து விளையாடிட்டு இருந்தேன் இல்லையா, அதே விளையாட்டு தான் அந்த மேன்ஷனில் மீண்டும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு டோர் இல்லாமல் பட் வந்து ஓப்பனாக ஒரு மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கிற மாதிரி இருந்தது. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், உள்ளே வந்துட்டு அந்த உட்டெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போனால் உள்ளே ஒரு செஸ்ட் இருந்தது. அந்த செஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு ஆக்ஸ் இருந்தது. ஸோ வந்துட்டு நான் அதை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம போன வாட்டி செத்தோம் இல்லை, அந்த லூட்லாம் நான் இன்னும் எடுக்கவே இல்லை. சரி ஓகே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே அந்த மந்திரவாதி வந்துட்டு மந்திரம் போட்டுட்டு இருந்தான். ஒரே வேகம் தான், குடுன்னு மேலே ஏறிட்டேன். இங்கே பாருங்களேன் எத்தனை இடத்துல நான் செத்துருக்கேன். இந்த மாதிரி தான் போட்டு மேலே ஏறதுக்கு ட்ரை பண்ணி செத்துட்டு இருந்தேன். சரி ஓகே நம்மக்கிட்ட இப்போ ஆக்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா, அதனால் அதை வெளியே எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடலாம். ஏன்னா இந்த ஆக்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஹெல்த்தோட பவரோடு இருக்குது. அதனால வந்துட்டு நம்ம இதெல்லாம் சேஃப்டி பண்ணிடணும் இல்லையா, அதனால தான் வந்துட்டு நான் கொண்டு போய் மீண்டும் நம்ம பெட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போய் வச்சேன். அது தென் வந்துட்டு நம்ம வந்துட்டு இவ்வளோ ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்துட்டு வரும்போது எதுவுமே எடுத்துகிட்டு வரல, இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மீண்டும். ஸோ வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். தென் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் போட வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து லேட் ஆகுது. கொஞ்சம் வந்துட்டு ஒர்க்கில் இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியறதில்ல. உங்களுக்கே தெரியும், நான் வீட்டில் தெரியாமல் தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்துட்டு வீடியோஸ் வரலைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக நான் உங்களுக்காண்டி வீடியோ போடுவேன். அண்ட் தென் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தென் வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இங்கே வரும்போது இங்கே வந்துட்டு ஒரு செஸ்ட் இருந்தது. அந்த செஸ்ட்டில் வந்துருக்கு நம்ம கோல்டன் ஆப்பிளும் தென் வந்துட்டு ஒரு இந்த ஆமர்க்கெலாம் வந்து போடுவோம்ல அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது கிடச்சிது. அதோட பேர் வந்து எனக்கு ஃபுல்லாக கிளியராக தெரியல. ஸோ வந்துட்டு நான் வந்து தெரியலன்னு சொல்லிடுறேன். ஏன்னா வந்து தெரியாமல் தப்பாக சொல்லி அதுக்கு எதுக்கு நம்ம இப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு தான். ஸோ வந்துட்டு நான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு. வெளியவும் இருட்டாயிடுச்சு, உள்ளேயும் இருட்டாயிடுச்சு. எப்போ வந்து எவன் பொழப்பான்னு தெரியாமல் வேகமாக ஓடிட்டு இருந்தேன்னா, சரி ஓகே வந்து நம்ம ஃபுட்டு வந்து ரொம்ப குறைஞ்சதுனால நான் ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டு இருந்தேன். நான் அப்படி ஸ்லோவாக நடந்துட்டு இருந்தனாலும் பிரச்சனை தான். அதனால் வந்துட்டு நான் ஃபுட்டு இங்கே வந்து பார்த்தேன் முன்னவே வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணி வச்சுருந்தானுங்க உள்ளேயே இவனுங்க. அங்கே வந்துட்டு நான் வாட்டர்மெலன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீண்டும் வெளியே வந்து ஓடிடலாம்டா சாமின்ட்டு ஓடிட்டே இருந்தேன். பார்த்தா வந்துட்டு மேலே வந்து தான் போகணும். ஏன்னா நம்ம இங்கே ஒரு வழி பண்ணியிருந்தோம் இல்லையா, வெளியே போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வெளியே வந்து இருட்டாயிடுச்சு. நான் போனோன்னா பொழந்து கட்டிடுவானுங்க. இங்கேயே உள்ள நான் கூட எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இப்படி வந்தேன். பட் வந்த வழியில் நான் போட்ட வழியிலே வந்து தொபக்கட்டின்னு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ சீக்கிரமாக போய் நம்ம தூங்கினா தான் வந்து உயிர் தப்பிக்க முடியும், இல்லைட்டா வந்து பொழந்து கட்டிடுவானுங்க. ஸோ அங்கே தூங்கிடலாம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிடல மறக்காமல் சாப்பிட்றீங்க. ஸோ வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த போட்டியில் வந்துட்டு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தேன். பட் இப்போவே பாருங்களேன் ஃபுல்லாகிடுச்சு, ஸ்பேஸே இல்லை. நான் வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் வந்து போகணும் இல்லையா ரிட்டன், அப்போ வந்துட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ வந்துட்டு ஓரளவுக்கு பார்த்து தேவையானது தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ மீண்டும் வேறு ஏதாவது வந்து பார்க்கலாம். நான் இன்னும் மேலெலாம் வந்துட்டு ஃபுல்லாக ரூமுக்கெல்லாம் போக கிடையாது, கீழேயே தான் இப்படி விழுந்து செத்துட்ருக்கேன். அதனால் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம மேன்ஷன்லேருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம். சரியா? என்னடா இவன் இழுத்துட்ருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ வந்து இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நீ போட்டு தள்ளிட்டான். இப்படியே இவனை என்கிட்ட செத்துட்டே இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் வேறு எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் ஆமருமே இல்லாமல் வந்துட்டேன் இல்லையா. நான் இவ்வளோ நாளாக மேன்ஷனை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ வந்துட்டு எனக்கு தனியாக வேறு இருக்கிறதுனால எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இவனுங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியல. இப்போ எதாவது போய் செத்து விளையாண்டுட்ருக்கேன். அப்படியே வந்துட்டு நம்ம அடுத்து வந்துட்டு இந்த சர்வைவல் வேர்ல்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம நிறைய டெம்பிள்ஸு அதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்துட்டு நிறைய பொட்டி இருந்ததுங்க. நான் கூட நினச்சேன் அடித்ததுடா லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி எல்லா பொட்டியில் இருக்கிறதையும் எடுத்துடலாட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு பொட்டிலையும் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே பிளாங்காக இருக்குங்க. பாருங்களேன், எனக்கு அழுத்து ஓடிச்சு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நடுவுலேயே வந்துட்டு ஜாம்பி வந்துருச்சு. நான் வந்துட்டு அப்படியே மேலே ஏறி நின்றுட்டு
அதையும் அடைச்சிட்டு சரி ஒரு இவ்வளோ வச்சுருக்கானுங்களா, எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பாங்க, ஏதாவது பெருசாக வச்சுருப்பானுங்க அந்த டைமண்டு இல்லை டைமண்ட் ஆர்மரு அந்த மாதிரி அப்படின்ட்டு எல்லாத்தையுமே தேடி பார்த்தேங்க. ஆனால் என்ன தெரியுமா, எதுலேயுமே ஒன்றுமே இல்லை. அப்படியே மனசே வெறுத்துருச்சு, சரியான கோவம் இருந்துச்சு எனக்கு. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வெளியே வந்துட்டேன். ஐ மீன் மேன்ஷன்லேருந்து ஜன்னல் வழியாக வரும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு வந்து மேலே ஏறிட்டேன், மேன்ஷன் மேலே. இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, பட் வந்து இங்கே எனக்கு அவ்வளோக்கா எதுவும் கிடைக்கலன்னு சொல்ல மாட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு இது வந்துட்டு இந்த கோல்டு கலரில் இங்கே ஒரு பேய் பொம்மை மாதிரி இருக்குல்ல, இது வந்து நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து செத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லூச்சோட மீண்டும் உயிரோடு வந்துடுவோம், சாக மாட்டோம். அது வந்துட்டு நமக்கு பதிலாக செத்துரும். ஸோ வந்துட்டு அது எனக்கு இங்கே கிடச்சிது ஒருத்தனை கொல்லும் பொழுது. நான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா இந்த மேன்ஷனில் வந்துட்டு ரொம்ப நேரமாக செத்துட்டே இருந்ததுனால சம்டைம்ஸ் வந்துட்டு நான் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுற டைமில் கரெக்டாக எனக்கு இந்த மாதிரிலாம் கிடைச்சதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கிளம்பிட்டேன். அப்போ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம கிட்ட வந்துட்டு டைமண்டில் வந்துட்டு இந்த ஆக்ஸ் கிடச்சிது இல்லையா, இது வச்சு இதை உடைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் வந்து இது உடையல. சரி ஓகே, இப்போதைக்கு நம்மக்கிட்ட அயனும் இல்லை, அயனில் பிக்காக்ஸும் செய்ய முடியாது, இது உடைக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பி இப்போ அப்புறமா வந்து எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு பார்க்கும்பொழுது இங்கே என்னமோ இருந்தது. சரி இதில் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே வெறும் புக் செல்ஃப் தான் இருந்தது. சரின்ட்டு நான் கிளம்பிட்டேன். நம்ம வந்துட்டு அவ்வளோதான், இதுக்கு மேலே இங்கே வந்துட்டு நம்மளால் சர்வை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, மேபி இங்கே இன்னும் ஏதாவது இருந்தால் கூட நம்மக்கிட்ட வந்துட்டு அதுக்கான வெப்பன்ஸும் இல்லை, நானுமே ஆமர்லாம் இல்லாமல் இங்கே செத்துகிட்டே தான் இருக்கேன். ஸோ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு எல்லாம் வச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன், ஐ மீன் நமக்கு வந்து ஹாமர் அப்புறம் ஸ்வாடு இது எல்லாமே கிடைச்ச பிறகு நம்ம ரிட்டர்ன் மீண்டும் வரலாம். சரியா, இப்போ வந்துட்டு நமக்கு தேவையுள்ள பொருள் தேவையில்லாத பொருள் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற முடிகிறத வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். நம்மக்கிட்ட 2 ஆப்பிள் இருக்குது, கோல்டன் ஆப்பிள். ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஓகேவா, இது எல்லாத்தையுமே இப்போ எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மைனிங் பண்ண போகலாம். ஏன்னா நமக்கு டைமண்ட் வேண்டும் இல்லையா, அதனால் வந்து மைனிங் பண்ணலான்னு சொல்லி நான் மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் எடுத்துகிட்டு வந்த பொருள் வீட்டில் வச்சிட்டேன். அப்புறமேட்டுக்கா வந்துட்டு நம்ம இப்போ எதை தேடி மைன் பண்ணுறோம் அப்படின்னா டைமண்டை தேடி தான் மைன் பண்ணுறோம். பட் வந்து எனக்கு அயன் தாங்க நிறைய கிடைக்கிது. இந்த வேல்டுலேயே வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் கிடைச்ச விஷயந்தான் அயன் தான். இந்த மாதிரி நான் மைன் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு நிறைய அயன்ஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு. தென் வந்து வில்லேஜஸ் தேடி போகும்பொழுதுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய அயன் வந்து கிடச்சிருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ நான் வந்து மைன் பண்ணி டைமண்ட் வந்து எடுக்க போகிறேன். அதனால தான் வந்துட்டு நம்ம மைனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வாங்க நம்ம வந்துட்டு மைன் பண்ணி டைமண்ட் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஓகேவா, ஆனால் வந்துட்டு நான் ரொம்ப தூரம் ஒன்றுமே எனக்கு வந்துட்டு கிடைக்கல. பட் வந்து -50 அந்த மாதிரி போனால் தான் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நான் இங்கே தேடிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க தொப்பு கட்டின்னு கீழே விழுந்துட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த இடம் வந்துட்டு இந்த ட்ரையல் சாம்பர்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த இடம். பட் நான் விழுந்த நேரமோ என்னமோ வந்துட்டு கீழே வந்து ஜாம்பிஸ் எதுவுமே இல்லை. மேபி சென்டரில் விழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கே ஸ்பானருமே இல்லை. என்ன நேரமோ நல்ல வேலை வந்து உயிர் பழச்சிட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டு நான் ஷாக்கில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்துட்டு இதில் சேஃபாக வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இறங்குறதுன்னு சொல்லி ஐ மீன் எப்படி நம்ம கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்ட இருந்தது. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம பெட் வந்துட்டு வச்சுருவோம். ஏன்னா நம்ம இப்போ வந்து ட்ரையல் சாம்பருக்குள்ளே போக போகிறோம். அதனால் வந்துட்டு நான் பெட்டு வந்து கிட்ட வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ ட்ரையல் சாம்பர்லாம் சும்மா மேன்ஷன் என்ன சொல்கிறதுனா, நான் ட்ரையல் சாம்பர் முன்னாடி பார்த்துருக்கேன். உள்ளே வந்துட்டு போயிட்டு ஒரு பொருள் கூட எடுத்துகிட்டு வர முடியாது எனக்கு தெரிஞ்சு, அந்த மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ வந்துட்டு நான் ஒரு வழியாக வந்துட்டு இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் போட்டு கீழே இறங்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா பிளான் பண்ணி இப்போ கீழே இறங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே எந்த ஜாம்பியும் நீ அடிக்காமல் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாவி போட்டால் வந்துட்டு கீழே இறங்குவோம்ல, சாரி
சாவி போட்டால் வந்துட்டு நமக்கு லூட்ஸ் கொடுக்கும்ல, அந்த அந்த கீ போடுற மிஷின் கூட அங்கே இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? அந்த மிஷினுக்கு பதிலாக இங்கே வந்துட்டு ஜாம்பிஸ் ஃபார்ம் ஆகுற அந்த இது இருந்தால் அவ்வளோதாங்க, இந்நேரத்துக்கு நம்மளை உயிரோடவே விட்டுருக்காது. சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து பார்க்கும் பொழுது நம்மக்கிட்ட வந்துட்டு லைட்ஸும் இல்லை, தென் வந்துட்டு ஆர்மர் எதுவுமே போட்டுட்டில்ல. அதனால் வந்துட்டு நான் மேலே வேகமாக வந்துட்டேன். தென் ஃபுட்டுமே நம்மக்கிட்ட இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம மேலே வந்து எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு போய் உள்ளே இறங்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம ட்ரையல் சேம்பருக்குள்ளே போனோமா, என்ன பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.